Okay, this is Venkat for venkatfin.com. We look at the health insurance, pure term insurance, mutual fund, return plan. இதில் இன்வெஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன் கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் வெறும் கன்சல்டிங் தான் பண்ணுறேங்க. வெறும் கன்சல்டிங் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது நான் பண்ணாததுக்கு காரணம் என்னென்னா, நான் ஒரு வேலை பண்ணால் சின்சியராக பண்ணணும்னு நினைப்பேன். லாங் டேர்மில் இது வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. லாங் டேர்மில் வேறு ஃபுல் டைம் ஜாபில் போயிட்டா உடனே ஃபோன் எடுக்க முடியாட்டி அதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அந்த ஸ்டேட்டஸில் தான் இருக்கிறேன். மேபி இஃப் ஐ எம் ஹையரிங் எ எம்ப்ளாயி ஆர் சம்திங் ஐ வில் சேஞ்ச். பட் இப்போதைக்கு நான் டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப விரும்பி இஷ்யூ பண்ணுறேன். வேறு என்ன கேளுங்க. பட் இதில் ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த கேஷ்லெஸ்ஸை ரொம்ப ஒரு பெரிய ஃபீச்சராக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அது நல்ல ஃபீச்சர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கும் பிரச்சனை இருக்குது, ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கும் அதில் சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும். அதை நான் என்னென்னு கிளாரிஃபை பண்ணுறேன். கேஷ்லெஸ்ங்கிறது என்ன, 33 கம்பெனிஸ் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கலாம். இப்போ இன்னொரு 19 கம்பெனி லைசன்ஸ் கேட்டுட்ருக்காங்களாம் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு இந்தியாவில். இப்போ 50 கம்பெனியா ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி? நாடு தாங்காது, கண்டிப்பாக தாங்காது. இப்போவே வந்து சேச்சுரேட் ஆகிட்டு இருக்குது. எனிவே, நம்ம புலம்னா நிறைய புலம்பலாம், அதனால் நம்ம விட்டுருவோம். ஸோ கேஷ்லெஸ் நிறைய ஹாஸ்பிட்டல், நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு சில இதை வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா, ஐ எம் சாரி டு சே ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட் தட். காரணம் என்னன்னா, நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்க செலக்ட் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம போகிறோம், அது நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம். எதுக்காக நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் வாங்குகிறோம்? நிறைய நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ப்ராடக்ட்டை வாங்குகிறோம், கேஷ்லெஸ் ஈஸியாக கிடைக்கும்னு. அவன் வந்து ஒரு ப்ரீ ஆத்தரைசேஷன் ஒரு இமெயில் அனுப்புகிறாங்க. அதில் காஸ்ட் ஆஃப் அட்மிஷன், நீங்கள் எதுக்காக அந்த அட்மிட் ஆகுறீங்கன்னு போடுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற இன்சூரன்ஸ் டீம் வந்து இஸ் சென்டிங் இமெயில் டு த இன்சூரன்ஸ் கம்பெனி. அவங்க அதை ரிவர்ட் பண்ணணும், நான் கேஷ்லெஸ் அப்ரூவ் பண்ணுறேன் இல்லை டினே பண்ணுறேன். இதுக்கு ½ மிராக்குலஸ்லேயே ½ ரிப்ளை வரலாம், இல்லாட்டி 48 ஹவர்ஸ் வரைக்கும் ஆகும். மோஸ்ட்லி சேம் டே ரிப்ளை வரும். ஸோ இதில் என்ன சேலஞ்ச் இருக்குன்னா, ஒரு சில பேர் ரொம்ப சின்ன சின்ன ஊரில் இருக்கும் போது, சாரி எங்கள் ஊரில் இருக்கிறதே 10 ஹாஸ்பிட்டல் தான். அதில் நீங்கள் சொல்கிற பிராண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 4 ஹாஸ்பிட்டல் தான், 2 ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது. நான் போகிற ஹாஸ்பிட்டலில் இல்லை அப்படிம்பாங்க. சரி, ஓகே, உங்களுக்கு அந்த பிராண்ட்லேயே வாங்கிக்கோங்க, நிறையா நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் இருக்கிற பிராண்டில் வாங்கிக்கோங்க. ஆனால் அதை சொல்லிடுவேன், அதை வாங்குறாங்கிறதுக்காக கேஷ்லெஸ் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அந்த மொமெண்ட்டில் அட்மிஷன் பார்த்தா கேஷ்லெஸ் அப்ரூவ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. இதை ஏன் இந்த வீடியோ இன்றைக்கி நான் போடுறேன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸில் மேலே இருக்கிற ஃப்ளேவரில் தான் எல்லாருமே அட்ராக்ட் ஆகுறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஆஸ்திரேலியாவில் ஒருத்தர் பேசினார். இது வந்து ஃப்ளேவருங்க. இதெல்லாம் எனக்கு புரியறதுக்கே 2 வருஷம் ஆகி போயிடுச்சு. இந்த நோ கிளைம் போனஸு, அன்லிமிட்டட் ரீஇன்ஸ்டேட்மெண்ட்டு, இதெல்லாமே ஃப்ளேவர், பீஸா டாப்பிங்ஸ் மாதிரி. நான் ஆக்சுவலாக ஒரு டீசெண்டாக கிளைமை கொடுத்தானா அது கேஷ்லெஸ் கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். இல்லையா, ரெசிப்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வைங்க, அது கரெக்டான டேட்டா வைங்க, அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு நீங்கள் முன்னாடியே பணத்தை கட்டிட்டு அதுக்கப்புறமாவது உங்களுக்கு கிளைம் கிடைச்சா அது ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஏதோ ஒன்று கிளைம் கிடைச்சா போதும். அதை விட்டுட்டு அந்த ஃப்ளேவரில் ரொம்ப டீப்பாக போகாதீங்க. என்கிட்ட கன்சல்டிங் பண்ணும்போது நிறைய பேர் இந்த கம்பெனியில் இந்த ஃபீச்சர் இருக்குது, நீங்கள் கம்பேரிசன் வீடியோ பண்ணுறதில்ல. நான் ஏன் கம்பேரிசன் வீடியோ பண்ணுறதில்லன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஒரு கம்பெனியை கால் தாழ்த்தியும் இன்னொரு கம்பெனியை உயர்த்தியும் ஃபீச்சர்ஸ் வச்சு பேசிடலாம். ஆனால் எங்கே பிரச்சனை வருதுன்னா, இப்போ என்கிட்ட கன்சல்டிங் பண்ணவங்களே போன வருஷம் ஒரு சில பிராண்டை ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன். இந்த வருஷம் எனக்கு அந்த பிராண்டில் கொஞ்சம் தப்பான ரிவ்யூ வந்துருச்சு. அதனால் என்ன போட்டிங் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அதை அவங்க கையில் கொடுத்துட்டேன் நான். என்ன ஆகும்னா, ஐ வில் கிவ் யூ திஸ் எக்ஸாம்பிள். இது எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் ஒத்துக்குவாங்க. நம்ம நல்ல பிராண்டுன்னு ஒன்று நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த லட்சத்தில் ஒருத்தனுக்கு அந்த பிராண்டில் பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த பிராண்டு சரியில்லைன்னு நினச்சிட்டு இருப்போம். அதில் வந்து அந்த சரியில்லைன்னு நான் பர்சனலாக இந்த பிராண்ட் சரியில்லைன்னு நினைக்கிற பிராண்டு கூட ஃபோன் பண்ணி எனக்கு கன்சல்டிங் பண்ணும்போது, அந்த பிராண்டை நான் வச்சிருக்கிறேன் சார், எனக்கு ஏதோ கிளைம் கிடச்சிது அப்படிம்பாங்க. அதனால் யாரை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. அதனால தான் அந்த கம்பேரிசன் வீடியோ போடுறதில்ல. பட் பேசிக்கலி தெரிஞ்சுக்கோங்க, இந்த வீடியோ எப்போ போடுறேன்னா, இது வந்து ஒரு சம்வேர் நார்த் இந்தியா ஒரு ஹாஸ்பிட்டலில் நடக்குது. இந்த அம்மா வந்து டே கார்னு சொல்லுவாங்க. 2 மணி நேரத்தில் அந்த கேட்ராக்ட் சர்ஜரி முடிச்சிடுறாங்க. இந்த டே கார்க்கும் கவர் கிடைக்கும் 2 இயர் வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம். இந்த அம்மா போகிறாங்க, கண்ணில் சர்ஜரி முடிஞ்சிருது. பேஷண்ட்டை அனுப்ப மாட்டேங்கிறாங்களா ஹாஸ்பிட்டலில். ஏன்னா ஹாஸ்பிட்டல்லையும் அவங்க மெயில் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, கேஷ்லெஸ்ஸாக அப்ரூவல் கொடுத்துட்டான். ஒன்று கேஷ்லெஸ் அப்ரூவல் கொடுக்காம இருக்கணும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி. அப்ரூவல் கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணிருக்காங்க, மெயில் ட்ரிகர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அவன் வந்துட்டு ஒரு குவைரி கேட்டிருக்கிறான். அந்த குவைரிக்கு இவங்க ஆன்சர் பண்ணிட்டாங்க. நைட் மறுபடியும் இது 4:30 மணிக்கு ஆன்சர் பண்ணிட்டாங்க. 3 மணி நேரம் கழிச்சு அதே குவைரி கேட்டிருக்கான். அப்புறம் ஹாஸ்பிட்டல் மறுபடியும் ரிவோர்ட் பண்ணியிருக்கிறாங்க. 9:30 மணிக்கு அந்த அம்மா காலையில் வந்த அம்மாவை கேட்ராக்ட் சர்ஜரி முடிச்சுட்டு 2 மணி நேரம் முடிச்சு நேராக வீட்டுக்கு போயிருக்கலாம்.
ஹாஸ்பிட்டல்ல ஏன் அனுப்ப மாட்டாங்கன்னா, அவன் ஒருவேள கடைசி நேரத்தில கேஷ்லெஸ் அப்ரூவ் பண்ண மாட்டேன்னு சொல்ட்டாங்கன்னா, நீங்க பே பண்ணணும்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அந்த சேலஞ்ச் இருக்கு. இப்ப வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பிரியாரிட்டி சப்போர்ட்லாம் இல்லாம போச்சு. கோவிட் சப்போர்ட் டைம்ல கொஞ்சம் பிரியாரிட்டி சப்போர்ட் இருந்துச்சு. இப்ப வந்து நார்மலைஸ் ஆயிடுச்சு. அதனால இந்த மாரி இஷ்யூஸ்லாம் வரதான் செய்யுது. அதனால நீங்க கேஷ்லெஸ்ஸ கரெக்ட்டா புரிஞ்சுக்கோங்க. சென்னை மாரி ஏரியால பெரிய பெரிய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் கோயம்புத்தூர்ல கூட அப்படிதான் இருக்கு. ஒரு சில ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் கரெக்ட்டா பண்ணி குடுக்குறாங்க. ஆ ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனில பிரியாரிட்டி சப்போர்ட் குடுக்க சொல்லி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டீமே கரெக்ட்டா பண்ணி குடுக்குறாங்க. ஒரு சில ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் டீம் இல்ல, அது இல்லன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களே தட்டி கழிச்சுருவாங்க. கேஷ்லெஸ் பண்ண முடியாது, ரீஇம்பர்ஸ்மென்ட் தான் சொல்லிட்டு. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மாத்திரம் நான் பிசினஸா பண்ணாததுக்கு காரணம், இன்னொருத்தன்ட்ட பொறுப்பு ஒப்படைச்சதுக்கு காரணம், என்னுடைய வேண்டிய கான்டாக்ட்ட ஒரே ஒரு காரணம் தான். நெறையா என்டிட்டி இருக்கு இதுல. நம்ம ரொம்ப விரும்பி ஒரு ப்ராடக்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணாலும், சப்போர்ட்ஸ் பண்றது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். அதாவது கஸ்டமருக்கு ஏதோ ஒரு விதத்துல மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ, அதனால புரிஞ்சுக்கோங்க. கேஷ்லெஸ்ஸா கரெக்ட்டா புரிஞ்சுக்கோங்க. இது இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. ப்ரீ ஆத்தரைசேஷன் இமெயில் அனுப்பலன்னா, ஏன் அனுப்பலன்னு கேளுங்க. நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் தானே ஏன் அனுப்பலன்னு கேளுங்க. அதுக்கு ஒரு ரீசன் அழகா பலமா சொல்லுவாங்க. இன்சூரன்ஸ் டீம் வரலம்பாங்க. நாளைக்கு காலையில பண்ணுங்கம்பாங்க. ஸோ, ஆனாலும் ஒண்ணு இப்ப நீங்க ஒரு 1,00,000 கட்டுங்கம்பாங்க. 50,000 கட்டும்பாங்க. இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அப்புறம் இந்த நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்ல போட்டிருப்பாங்க. அப்பப்ப சேர்ந்துக்குவாங்க. அப்ப அது வந்து டெம்பரரி ரிலீஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, அப்பப்ப உங்களுக்குள்ள சண்டை வந்துரும். அப்பப்ப சேர்ந்துக்குவாங்க. அப்பப்ப பிரிஞ்சுக்குவாங்க. இது ஒரு பார்ட்னர்ஷிப் தானே. ஸோ, தே ஆர் ஆல் இன்டர் டிபெண்டன்ட். ஐஆர்டிஏல கொஞ்சம் முயற்சிலாம் எடுத்துட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கு. எவ்வளோ முயற்சி எடுத்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் இஷ்யூ இருக்க தான் செய்யும். கேஷ்லெஸ்ஸை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க நீங்கள். உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டியை நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்லாம் பயன்படுத்திக்கலாம். ஆனால் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது தான் உண்மை. அதுக்கு ஒழுங்காக கிளைம் கிடச்சி நீங்கள் முன்பணத்தை செலுத்திட்டு அதுக்கப்புறம் காசு வந்தால் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. ஒரு ஜென்யூனான கன்சல்டிங் வேணா மெசேஜ் பண்ணுங்க. ரேண்டமாக கால் பண்ணாதீங்க. அண்ணனுக்கு வேற வேலை இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் எப்போவாது சப்போர்ட் பண்ணுவாங்க மனசு வந்து. அப்போ பேசுவேன், அவ்வளோதான்.